பிரைஸ் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். கடந்த 11 மாதங்கள் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் குடும்பங்களாக நம்முடைய யூடியூப் ஃபேமிலியிலே இந்த செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மக்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அற்புதமாக ஜெயமாக கர்த்தர் நடத்தினார். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாமல் அவரை துதிப்போமாக, ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம். இந்த கடைசி மாதத்தை கர்த்தர் காண செய்திருக்கிறார். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை, அந்தரங்கத்தில் பார்க்கிற நம்முடைய பிதா நமக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். வெளியரங்கமாய் நம்மை பார்க்கிற மனிதர்கள் இல்லை, மனிதர்களால் வருகிற பலன் இல்லை, மனிதர்களால் வருகிற ஆசீர்வாதங்கள் இல்லை. நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிற ஒரு தேவன் உண்டு. நம்முடைய பர்சனல் ப்ரேயர், நம்முடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட், நம்முடைய பர்சனல் லைஃப், நம்முடைய சீக்ரெட் லைஃப், நம்முடைய ஒவ்வொரு கனெக்ஷன்ஸ், நம்முடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் ஒவ்வொரு நாளும் பார்க்கிற ஒரு தேவன் உண்டு. அந்த தேவன் நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஹல்லேலூயா அவர் பதிலாக வெளியரங்கமாய் யாரும் காணாமல் சிந்தின கண்ணீருக்கு பதிலாக, யாரும் அறியாமல் உபவசித்து ஜெபித்த ஜெபங்களுக்கு பதிலாக அதற்கு தக்கதான பலனை கர்த்தர் வெளியரங்கமாக எல்லாரும் பார்க்கும்படியாக கர்த்தர் தந்து நம்மை மேன்மைப்படுத்த போகிறார். விசுவாசிப்போமா? ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆகார் நிலைமையை கண்ட தேவன் ஸ்தோத்திரம். கெனேசரத் கடல் அருகே பாழாய் ஒன்றுமில்லாதிருந்த வலையை வைத்திருந்த சீமோன் பேதுருவை கண்ட இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை படகை, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார், காண்கிறார். ஆகாரை போல நம்முடைய மன நிலைமைகளை கர்த்தர் அறிகிறார். உடைந்த உள்ளத்தை, நொறுங்குண்ட இருதயத்தை, சரீரத்தின் பலவீனங்களை, குடும்ப சூழ்நிலைகளை கர்த்தர் காண்கிறார். ஒருவரிடம் சொல்ல முடியாமல், ஒருவரிடம் ஷேர் பண்ண முடியாமல், ஒருவரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாமல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாவிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் உங்களோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களை பார்க்கிற உங்கள் பிதா உங்கள் கணவரை விட, மனைவியை விட, பிள்ளைகளை விட, சகோதரர்களை விட, சகோதரிகளை விட, பெற்றோர்களை விட, நண்பர்களை விட நன்றாய் அறிகிற உங்களை காண்கிற தேவன் உங்களுக்கு வெளியரங்கமாக சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துகிற தேவன். என்னை தேற்றுகிறதை பகைஞர் கண்டு வெட்கப்படும்படியாக நன்மைக்காக அடையாளத்தை தருகிற தேவன் கண்டு வெட்கப்படும்படியாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். நமக்கு பலன் அளிப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்றைக்கு ரூத் ஹல்லேலூயா எவ்வளவு கஷ்டப்பட்டார், தனித்து விடப்பட்டார். ஒரு வயதான தாயுமாய் அவள் கடந்து வருகிறாள். தோல்வி அடைந்தவளாய் வருகிறாள். ஆனால் அவளுடைய விசுவாசம், அவள் கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை அவளை உயர்த்தினது. அவள் சந்தித்த பிரச்சனைகளை மற்றவர்கள் கண்டதை விட அவளுக்கு கர்த்தர் கொடுத்த மேன்மையை எல்லாரும் அறிந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த தேவன் நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். நிச்சயமாகவே இந்த மாதத்திலே கடந்த நாட்கள், மாதங்கள், வருடங்கள் அழுத ஹல்லேலூயா அந்தரங்கத்திலே ஜெபித்த, உபவசித்த ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் வெளியரங்கமாக பலனளித்து நம்மை ஒவ்வொருவரையும்
சாட்சிகளாக நிறுத்தப் போகிறார். விசுவாசிப்போம், ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பன் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளையில் நீர் எங்களுக்கு இந்த ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். நன்றி. வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. இந்த வாக்குத்தத்தத்தின்படி அப்பா எங்களை அந்த ரங்கத்திலே காண்கிற ஒரு பிதா உண்டப்பா. நம்பி இருக்கிறோம், நாங்கள் நேசிக்கிறோம் தகப்பனே. அந்த அப்பா எங்களுக்கு வெளியரங்கமாக பலனை தந்து ஆசீர்வாதங்களை தந்து மேன்மைப்படுத்துகிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்தரிக்கிறது வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு குடும்பங்களையும் ஒரு மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். May God bless you all. Have a blessed new month. Amen.